இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து இந்த ஆட்சி அமைந்த பிறகு புதிய நிறுவனங்கள் வர்றது வந்து இதுவரைக்கும் சென்னையில மட்டுமே இருந்த நிலைமையை மாற்றி பரவலா தமிழ்நாடு பூரா கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. இப்ப பெரம்பலூர் மாவட்டத்துல பெரம்பலூர் தொகுதிக்கும், குன்னம் தொகுதிக்கும் சந்திக்கிற இடத்துல எறையூர்ல ஒரு ஷூ ஃபேக்டரி கொண்டு வந்திருக்காங்க. நான் லெதர் ஷூ ஃபேக்டரி. அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30, 40,000 பேர் வேலைக்கு எடுக்கக்கூடிய இடத்து. இப்பயே ஒரு 10, 12,000 பேர் நிறுவனம் துவங்கிய நேரத்துல வேலைக்கு எடுத்து போயிட்டு இருக்காங்க. இதே போன்று சுற்றிலும் தொழிற்சாலைகள் அமைப்பதற்கான நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இங்க இருக்கிறவங்க வந்து நிறைய வந்து சென்னையில போய் பணியாற்றுகிறவர்கள், வெளிநாட்டில் போய் பணியாற்றுகிறவர்கள் இருக்காங்க. அவர்களுக்கான வேலை வாய்ப்பை இங்க கொடுக்கும்போது, நிச்சயமா அவர்கள் இங்கேயே வேலை செய்து முன்னேறுவதற்கான வாய்ப்பு வரும். ஓகே. குறிப்பா உங்க கூட பயணிக்கும்போது பார்த்தா, இந்த நீங்க வாக்கு கேட்டு வர சமயங்கள்ல கூட நெறைய மனுக்கள் குடுக்குறாங்க உங்கள்ட்ட. இந்த திட்டங்கள நிறைவேத்தி குடுங்க. இந்த திட்டம் அந்த அளவுக்கு நீங்க மக்கள் கூட இப்பவும் கனெக்டடா இருக்கீங்க. எப்படி அந்த கனெக்ஷன் வந்து மெயின்டெயின் பண்றீங்க? அமைச்சரா இருக்கும்போதும் கூட. அதாவது இப்போ ஒரு அம்மா பலர் சொன்னாங்க, பலர் "அக்கா நீங்க அந்த ரோட போட்டு விட்டு குடுத்துறேன்" அப்படிலாம் சொன்னீங்க நீங்க. அதனால அத வந்து அவங்களும் ஒப்புத்துக்கிட்டாங்க. ம். அதாவது குற்றச்சாட்டா அவங்க சொல்லாம கோரிக்கையா தான் வச்சாங்க. நான் செய்றேன்னு சொன்னோனே நம்பிக்கை இருக்குன்னா, ம். நாங்கள் வந்து அவங்க வைக்கிற கோரிக்கையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறோம். ம். அ தொடர்ந்து நான் வந்து தொகுதிக்குள்ள சுற்றுப்பயணத்துல இருக்கிறவன். ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஒரு 10க்கும் மேற்பட்ட முறை நிச்சயமா போயிருக்கிறேன். என்னுடைய முகநூல் Facebookல நீங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும். டெய்லி அப்டேட் பண்ணுவோம். நான் எத்தனை கிராமத்துல போய் எத்தனை நிகழ்ச்சியில கலந்துகிட்டு ஆமா. இருக்கேன்னு. தொடர்ந்து அத நீங்களே பதிவு எழுதிக்கிட்டும் இருக்கீங்க. ஆமா. அதனால அந்த நம்பிக்கை மக்கள்ட்ட இருக்கு. ரெகுலரா வர்றவரு. ம். வந்தா கேட்கும்போது அந்த கோரிக்கைகள்ல முக்கால்வாசி செஞ்சுகிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்து செஞ்சுகிட்டே இருக்கிறாங்க. அப்படிங்கிற நம்பிக்கை அவர்களுக்கு இடத்துல இருக்கிற அளவுக்கு என்னுடைய பணியை நான் அமைத்துக் இல்ல கொண்டிருக்கிறேன். அதான் இன்னும் இப்பயும் உங்களுக்கு கோரிக்கைகள் இருக்கு. உங்களுக்கான தேவைகள் இருக்கு. அத குற்றச்சாட்டா இல்லாம கோரிக்கையாவே திரும்ப முன்வைக்கிறாங்க. அதனால அத கேட்கிறேன். அது நம்பிக்கை இருக்கிற காரணத்தினால தான் முதலமைச்சர் மீது அந்த நம்பிக்கை இருக்கு. ம். முதலமைச்சர் வந்து போன தேர்தலின் போது எல்லா இடத்திலும் மனுக்கள் வாங்கி ஆட்சி அமைந்தவுடன் ம். அதற்கு ஒரு சிறப்பு துறையை உருவாக்கி அந்த மனுக்களை எல்லாம் தீர்வு கொடுத்தார். அதேபோல இப்பொழுதும் நீங்க அவர் போற இடத்துல பார்த்தீங்கன்னா, மனு குடுத்துட்டு தான் இருக்காங்க. இப்பொழுதும் தேர்தலுக்கு தான் போறாரு. போற இடத்துல அவர்ட்ட மனு குடுக்குறாங்க. அவர் மீது இருக்கிற நம்பிக்கை போல தான் எங்களிடத்திலும் இந்த மனுக்களை ஆனா குடுக்குறாங்க. மனுக்கள் குடுக்குறாங்க. எதிர்க்கட்சியினர் வந்து அவங்க குடுத்த வாக்குறுதிகள்ல 50% மேல கூட நிறைவேத்தல. அதாவது அப்படிலாம் ஒரு குற்றச்சாட்ட சொல்றாங்க. தேர்தல் வாக்குறுதிங்கிறது எல்லா கட்சியும் குடுக்கிறது. ம். நாங்களும் கொடுத்திருந்ததுல, ஒன்றிய அரசு மூலமா செய்ய வேண்டிய சில விஷயங்கள் செய்ய முடியலங்கிறது வெளிப்படையா சொல்லியிருக்கோம். அண்ணா அறிவாலயத்தில ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு வச்சு அத மிக தெளிவா எங்கள் தரப்புல சொல்லியிருக்கிறோம். நீட் தேர்வு நீட் தேர்வுக்கான விலக்கு கேட்டு 2 முறை நம்ம வந்து சட்டமன்றத்தில தீர்மானம் நிறைவேற்றி அனுப்புனோம். ஒன்றிய அரசு கொடுக்கல. ஒன்றிய அரசு நாளைக்கு நிச்சயம் மாறும். இப்படியே போகாது. மாறுகிற போது அதுபோல ஒன்றிய அரசு மூலமா செய்ய வேண்டிய விஷயங்களை செய்வோம். அதுவரை அந்த கோரிக்கைகளுக்கான எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கும்.